கொண்டக்கடலை சுண்டல் ஒன்று பண்ணலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனுங்க, சின்ன டீஸ்பூனுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்பு வச்சுருக்கேங்க. கல்லுப்பு வச்சுருக்கேங்க. இதுக்கு பதிலாக வரமிளகா கிள்ளி போடுறதுனால போட்டுக்கலாங்க. சரிங்களா? தேவையான அளவு எண்ணெய்ங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த கொண்டக்கடலையே இந்த குக்கரில் கொட்டிடலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டாங்க. உப்பு போட்டுட்டு குக்கரில் 3 சவுண்டு விட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய்ங்க. கடுகு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் அடுப்பை சிம்மில் வச்சிடணுங்க. இதை போட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே கொண்டக்கடலையை கொட்டிக்கலாங்க. வேக வச்ச கொண்டக்கடலையை கொட்டிடலாங்க. தேங்காய் பூவை போட்டுடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்கள்.